ஜெபிக்கிறார்கள். That you may come out of the waters. The servants of God are praying for you right now. Amen. எல்லா ஊழியக்காரங்களும் கண்ணை மூடி முழங்கால் போட்டு இந்த ஆராதனை கூடத்துல எங்க இருந்து கேக்குறாங்களோ இந்த முழு ஜனமும் கரையேறி கானானில் காலடி எடுத்து வைக்க வேண்டும். All the servants of God who are here, please stand on your knees and pray for these people who want to cross over Jordan and to step up into the heavenly Canaan. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் நீங்கள் யோர்தானிலே ஊன்ற நில்லுங்கள். இப்பொழுது ஜனம் கரையேறட்டும். They that bear the ark of God, stand still in the Jordan. Let the people of God cross Jordan right now. எல்லாரோட பிரச்சனையும் முடிவுக்கு வரட்டும். Let everybody's problems come to an end. நீ சுகமாவாயாக. Let you be healed. பிசாசின் தலை நசுக்கப்படுவதாக. Let the head of Satan be bruised right now. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். May you be blessed. இப்போ எல்லா ஊழியக்காரங்களும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நம்மை நம்பி பரிசுத்த ஆவியானவர் இவங்களெல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இவங்க எல்லாரும் இப்போ அவங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபம், பிரிவினை எல்லாவற்றிலிருந்தும் இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போகும்போது கரையேறினவர்களாக வெளியே போக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா ஊழியர்களும் கரங்களை உயர்த்துங்க. வந்திருக்கிற எல்லாரும் எல்லா போராட்டங்களிலிருந்து கரையேறட்டும். ஆமென். ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி ஆசைக்கும் துறைமுகத்தை பாஷத்தனே. ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி யோர்தான் நடுவில் புரோகிதரை நிறுத்தி யாத்திரையில் தைரியமும் நீ நல்கிடும் நல்ல. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ பயப்படாதே. உனக்காக ஒரு கூட்டம் ஊழியர்கள் இரவும் பகலும் திறப்பில் நின்று உன்னை கரை சேர்க்கும் வரை காத்திருக்கிறவர்கள். ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி ஆசைக்கும் துறைமுகத்தை பாஷத்தனே. ஆழியின் ஆழத்தில் அஸ்வத்தை போல் நடத்தி ஆசைக்கும் துறைமுகத்தை பாஷத்தனே. யோர்தான் நடுவில் புரோகிதரை நிறுத்தி யாத்திரையில் தைரியமும் நல்கிடும் நல்ல. இயேசு மரிச்சிட்டாரு, அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. முழு உலகமும் கேள்விக்குறியால் பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு கேள்வி. சீடர்களுக்கு பிடிப்பு இல்லாமல் போய் மறுதலித்து மறுபடியும் மீன்பிடிக்க போய்விட்டார்கள். ஆனால் உயிர் தெழுந்த இயேசு மகிமைக்கு போகாமல் அந்த ஜனத்தை தேடி வந்து கரையிலே நின்றார். உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவர் ரெடி இல்ல. இன்னைக்கு கரையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். என் மகனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ கரைக்கு வா. நீ என்னை நேசிக்கிறாயா? என் மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்.
ஆம். இந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல இயேசு உலாவுகிறதை யாராவது உணர்கிறீர்களா? அப்படி உணர்கிறவங்க ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல தேவ சமூகத்தை நான் ஃபீல் பண்றேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன், ஆவியானுடைய அசைவாடலை உணர்கிறவன் சொல்லுங்க, கைகளை வைத்துங்க. ஆமென். அப்படியானால் இந்த கரையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். பதில் சொல்லு. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கரையில வந்தவங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். ஆம். ஆமென். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. யோவான் இந்த வார்த்தையை சொல்லல, யாக்கோபு சொல்லல, அடுத்து மத்தேயு சொல்லல, 10 பேரும் சொல்லல, ஒரே ஒரு ஆள் தான் சொன்னான். இந்த கூட்டத்தில் நீ யார்? நீ சீடன் தான், தேவனுடைய பிள்ளை தான். உன்னிட்ட தான் இந்த கேள்வி வருது, நீ என்ன நேசிக்கிறியா? நீ பேதுருவா இருந்தா கரையில வந்து சொல்லு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். கரையில் வந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமா, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு மட்டும் சொன்னா போதாது. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இன்னொரு ஆளை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், அம்மாவை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், அப்படி அல்ல, உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்றவங்க எத்தனை பேர்? அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, கரை ஏறின மட்டும் தான் சொல்லுவான். அல்லேலூயா. கரை ஏறிட்ட நீ இப்ப வாயில இருந்து வரும், இயேசுவே உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். அல்லேலூயா. சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம், அந்த வேலை முக்கியம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம், நான் ஒரு சீப்ல சொன்னேன், உன் ரத்தம் சத்தமிடணும். உள்ள ரத்தம் இருக்கு, ஓடிட்டு இருக்கா? இந்த ரத்தம் சத்தம் கொடுக்கணும். என்ன சத்தம் கொடுக்கணும்? நீ சத்தம் கொடுக்காத, உன் ரத்தம் கத்தணும். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். உன் ரத்தம் இப்ப சத்தமிடட்டும். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே